திருவிழாக்களில் 1000 பேர்கள் தேர் இழுத்தாலும் அத்தனை பேரையும் இழுக்கிறது காதல். காதலில் மட்டும்தான் பூக்களை யாருமே பறிக்கிறது இல்லைங்க. பூக்கள் தான் மனதை பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா, சிட்டி லைஃப்ல பார்த்து கொள்வதற்கும் பேசிக்கொள்வதற்கும் பழகிக்கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய சின்ன வட்டத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே முடியாது. இந்த கிராமங்களின் காதல் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிருந்தார். உண்மையை சொல்லணும்னா, கிராமத்தின் காதல் கிராமத்தை போலவே அழகானது, கிராமத்தை போலவே அற்புதமானது, கிராமத்தை போலவே பசுமையானது, கிராமத்தை போலவே உறுதியானது. காதலன் அப்படியே வரப்புல நடந்து போயிட்டு இருக்கான், காதலி நாத்து நட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காதலனை பார்க்குறாங்க, கம்பீரமா நடந்து போறாரு. வெள்ள மணியாரம், வலது கை கெடிகாரம், ஆன புலியெல்லாம் அடக்கி வைக்கும் அதிகாரம், வெள்ள பார்வை ஒன்று வீசி விட்டா முன்னாடி, தாங்காத மனசு இப்ப தண்ணிப்பட்ட கண்ணாடி. நைட்டு நேரமா பச்சி உறங்கிருச்சு, பால் தயிரா மாறிடுச்சு, இச்சி மரத்து இலை கூட தூங்கிருச்சு. காச நோய் காரியும் கண்ணுறங்கும் வேலையில, காச நோய் வந்தவங்க தூங்க மாட்டாங்கல்ல, காச நோய் காரியும் கண்ணுறங்கும் வேலையில, ஆச நோய் வந்த மக அரை நிமிஷம் தூங்கலையே, தூங்காத கண்ணுறங்க உபாயம் ஒன்றும் உள்ளதையா, அழகா நான் தூங்க உம்மை அழுக்கு வேட்டி தாருமையான்னு கேட்கக்கூடிய அந்த காதல் இருக்குல்ல, அழுக்கு வேட்டியை கேட்கக்கூடிய அந்த காதல் அழகானது. குறுக்கு சிரித்தவளே, என்னை குங்குமத்தில் கரைச்சவளே, என்னை மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயேன்னு காதலன் சொல்றாங்க. காதலி சொல்றாலாம், கம்பஞ்சொங்கு நுழைஞ்ச மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உருத்திரியேன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாருங்க வைரமுத்து. இந்த கம்புல கம்பஞ்சொங்குன்னு அந்த துகள் பறக்குங்க, கம்பங்காட்டுக்குள்ள போனா அந்த துகள் பறக்கும், அது கண்ணுக்குள்ள விழுந்துருச்சுன்னா எடுக்கவே முடியாது, உள்ள இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அது போல காதலின் உருவம் கண்ணுக்குள்ள இருந்து உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த காதல் உறுதியானது. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் என் ராசாவுக்காக, எங்க எங்க நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன்னு சொல்லக்கூடிய அந்த காதல் விளையாட்டுத்தனமானது. அந்த காதல் இவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா, காலத்தின் கட்டாயத்தோட வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த காதலனால அதை ஏற்றுக்கவே முடியல. கார வீட்டு திண்ணையில கறிக்கு மஞ்சள் அரைக்கையில, மஞ்சளை அரைக்கும் முன்னே மனசை அரைச்சவளே, கரிச காட்டு ஓடையில கண்டாங்கி துவைக்கையில, துணியை நனைய விட்டு மனசை பிழிஞ்சவளே, தொட்டு தொட்டு நானும் வச்ச சுட்டு விரல் காயலையே, மறிக்குழுந்து வாங்கி வந்த கைகளிலே வாசம் இன்னும் போகையிலே, மதுரையில வாங்கி வந்த வளைவி உடையலையே, மல்லு வேட்டி மத்தியில மஞ்ச கரை போகலையே, அந்த கழுத்து தேம்பலையும் காதோர மச்சத்தையும் பார்ப்பதெப்போ, அந்த கொலுசு மணி சிரிப்பும் குமரி இளஞ்சிரிப்பும் கேட்பதெப்போன்னு சொல்லக்கூடிய அந்த காதல் ஆழமானது. தபுசங்கர் ஒரு கதையில சொல்லுவாரு, ஒரு அப்பா அறிவிக்கிறாங்க, அவர் கிராமத்தினுடைய நாட்டாமை, அவர் அறிவிக்கிறார், என்னுடைய காளையை யார் அடக்குகிறார்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பெண்ணுன்னு அறிவிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் அங்க களத்துல இறங்குறாங்க. அத்தனை வீரர்களையும் காளை மாடு புரட்டி எடுக்கிறது, ஒருவரை கூட விடாமல் அத்தனை பேரையும் புரட்டி எடுக்குது. ஆனா அந்த பெண்ணை ரொம்ப நேசிக்கக்கூடியவன் அந்த இளைஞனுக்கு பெரிய வீரம்லாம் இல்லைங்க, காளை மாட்டை அடக்குவதற்கான உடம்பெல்லாம் எதுவுமே இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி காதலின் சக்தி மட்டும்தான். ஆனாலும் கூட அந்த பெண் தன்னை காதலிக்கிறாளான்னு கூட தெரியாதுங்க அவனுக்கு. ஏதோ ஒரு சக்தியில் அந்த களத்துல இறங்கணும்னு முடிவெடுக்கிறான். கடைசி அந்த பெண்ணை ஒரு முறை பார்க்கிறாங்க. அந்த பெண்ணும் இவனை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறாள். இவன் இறங்குறானா என்னன்றதை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டே இருக்காள். அவளும் தன்னை காதலிக்கிறாள் என்ற உறுதியை அங்கு படுத்தி கொண்டு களத்தில் இறங்கி விடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த பெண் அப்ப என்ன தெரியுமா பண்றா, ஒரு நிமிஷம்னு கையை காமிச்சு தனது ரிப்பனில் ஒன்றை கழட்டி பக்கத்தில் இருந்த சிறுமியிடம் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த சிறுமி அந்த ரிப்பனை வாங்கிட்டு ஓடி வந்து களத்தில் இறங்கக்கூடிய அந்த இளைஞனுடைய கைகளில் கொடுக்குறா. அந்த ரிப்பன் அவன் கட்டுறான். கைகளில் கட்டும் பொழுதே அந்த ரிப்பனில் இருந்து ஒரு வாசம் வருது. களத்தில் இறங்குறான், காளை மாடு இவனை நோக்கி வருது. இவன் கைகளின் மூலமாக அந்த காளை மாட்டை தடுக்கிறான். தன்னை வளர்த்தவளின் வாசத்தில் அந்த காளை மாடு கட்டுப்படுதுங்க. அப்படியே அந்த காளை மாடு கட்டுப்பட்டு இவன் முன்னால் நிற்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் இவன் தான் காளை மாட்டை அடக்கி விட்டான் இவனுடைய வீரத்தையும் இவனுடைய சக்தியையும் ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காளை மாட்டை அடக்கியது இவனுடைய சக்தி அல்ல, காதலின் சக்தி என்பது இவனுக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக அவனது திருமணம் முடிந்ததுன்னு அந்த கதை வருங்க. காதலின் சக்தி காளை மாடை கூட தூது போக வைக்குங்க. பெண்களுக்கென்று பிரத்யேக வாசனை உண்டு, ஆனால் வாசனைக்கென்றே பிரத்யேக பெண்களை காதலால் மட்டும்தானே படைக்க முடியும். அப்படி இந்த கிராமத்து காதல், சொந்தங்களில் காதல், சுவையான காதல், சோகமான காதல், சொர்க்கமான காதல்னு பல காதல்களை கிராமங்கள் விதைத்து கொண்டே தான் இருக்கிறது. அத்தகைய காதல் எல்லாம் ஆழமானதாகவும் இருக்கிறது. காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்பு.